வத்த குழம்பு ஸ்டைலில் வெள்ளைப்பூடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் தேங்காய் 2 தக்காளி, அப்புறம் ஒரு மிளகாய், அதுக்கப்புறம் மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா வெள்ளைப்பூடு வச்சுக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சமாக ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தயாரிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லியை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சோண்டு, அப்புறம் பல்லாரி வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், இது அவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டத்தையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுக்கிற வெள்ளைப்பூடையும் போட்டு வெள்ளைப்பூடு நிறம் மாறணும், ஒரு ப்ரௌன் கலர்லாம் மாறும், அந்த அளவு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு வத்தப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் புளியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த உடனே நல்லா கொஞ்சம் கட்டியான அளவுக்கு இறக்குனீங்கன்னா சுவையான வெள்ளைப்பூடு குழம்பு ரெடி.